அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. இறைவனின் உதவியோடு அழகிய அழைப்பு அப்படிங்கிற தலைப்பில் சில உயரிய பிரார்த்தனைகளை நம்ம ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஒரு எளிமையான ஒரு துவாவை பற்றி தான். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களுக்காக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்காக, மறுமைக்காக, மன்னரையுடைய வேதனைக்காக, மறுமை நாளுடைய விசாரணைக்காகன்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம சுவனத்திற்காகவும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்டும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். நான் இங்கே சொல்ல வர்றது மேலோட்டமான பிரார்த்தனைகள் இல்லை. அத்தஹியாத்தில் கேட்குறதும், தொழுகைக்கு பின்பு கேட்குறதும், அந்த மாதிரியான மேலோட்டமான பிரார்த்தனைகளை பற்றி நான் இங்கே கேட்கல. அதனுடைய அர்த்தம் உணர்ந்து, அதனுடைய தேவை உணர்ந்து உளமாற நம்மளுடைய இறைவன்கிட்ட எத்தனை முறை யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடு, யா அல்லாஹ் என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து வை அப்படிங்கிற துவாவை செஞ்சுருக்கோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு மனிதர் வராரு. அந்த மனிதர் எப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட வராருன்னா, ரொம்ப விரக்தி அடைஞ்ச நிலையில் வராரு. ரொம்ப ஒரு எரிச்சலாக சலிப்படைஞ்சு ஒரு இயலாமையை வெளிப்படுத்துகிற விதத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு. வந்து சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கவிதை நயத்தோட துவா கேட்கவே தெரியலை, எனக்கு அழகான வார்த்தைகளை போட்டு துவா கேட்கவே தெரியலை. இப்படி அழகான வார்த்தைகளோடும் கவிதை நயத்தோடும் வசீகரிக்கிற ஒரு குரலோடும் அல்லாஹ்வை எப்படி அழைக்கணும்னு எனக்கு தெரியலை. உங்களுடைய துவாவின் ராகமும் முஆத் இப்னு ஜபலுடைய துவாவுடைய ராகமும் எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறாரு. துவாவின் ராகம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சில மனிதர்கள் குர்ஆன் ஓதும் போது அதில் ஒரு ராகம் இருக்கும். நாங்கள் கிராத்தை சொல்ல வரல, அதுக்குள்ளே ஒரு உயிரோட்டமான ஒரு ராகம் இருக்கும். அவங்க சொல்கிற வார்த்தை நமக்கு அர்த்தமே புரியாட்டி கூட அது சில நேரங்களில் நம்மளுடைய உள்ளத்தை தொற்றும். அந்த மாதிரி நீங்களும் முஆத் இப்னு ஜபலும் ஒரு ராகத்தோட ஒரு அழகான ஒரு ராகத்தோடு அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறீங்க தெரியுமா? அது எனக்கு சுத்தமாக புரியலை, எனக்கு அதை எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் சொல்கிறாரு. இவர் இத்தனை சஹாபாக்கள் இருக்கும்போது ஏன் இங்கே ரசூலுல்லாவையும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை மட்டும் குறிப்பிட்றாரு அப்படின்னா, இவர் ஒரு முறை என்ன செய்கிறாரு, தொழுகைக்காக பள்ளிக்கு வர்றாரு, இஷா தொழுகைக்கு. அப்போ அந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துகிறாங்க. இஷாவுடைய தொழுகையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சூரா பக்கரா ஓதுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து உள்ள பெரிய சூறாவை ஓதுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப களைப்பாக இருக்கிறனால தொழுகையிலேருந்து விலகி தனியாக தொழுதுட்டு போயிடுறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இப்படி ஒரு மனிதர் தொழுகையிலேருந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வரப்படுது. இப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்களான்னு. ஆமாம் யா ரசூலுல்லாஹ், நான் அப்படி தான் செஞ்சேன். ஏன்னா நான் பகல் முழுக்க வேலை பார்த்து களைப்படைஞ்ச நிலையில் நான் வந்து நான் தொழுகைக்காக நிற்கும் போது முஆத் சூரா பக்கராவை ஓதுறாங்க, என்னால் நிற்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ரசூலுல்லாஹ் இவரை கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இஸ்லாம் ரொம்ப எளிமையான மார்க்கம், யாரையும் சிரமப்படுத்தாதீங்க. உங்களுக்கு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா போல சின்ன சின்ன சூறாக்கள்லாம் குரானில் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் தொழுகை ஜமாத்தா நடத்தும் போதில் அதில் பலகீனமானவர்கள் இருப்பாங்க, அவங்களையும் கருத்தில் கொண்டு நீங்கள் தொழுகை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த உபதேசம் செய்ய காரணமாக இருந்த அதே நபர் தான் இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். உங்களுக்கும் முஆத் இப்னு ஜபலுக்கும் இருக்கிற மாதிரி துவாவில் ஒரு ராகம் எனக்கு இல்லையே, எனக்கு அது வரவே மாட்டேங்குது, எனக்கு துவா செய்யவே தெரியலை யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கும் சில நேரம் அப்படி தோணியிருக்கலாம். அழகிய அழைப்புன்ற தலைப்பில் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம படிக்கும்போது எவ்வளோ அழகாக அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க, நமக்கு இப்படிலாம் கேட்க தெரியலையே அப்படின்னு தோணியிருக்கலாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, சரிப்பா, எங்களை மாதிரி உனக்கு பிரார்த்தனை செய்ய வரல, அப்போ நீ அல்லாஹ் கிட்ட என்ன தான் பிரார்த்தனை செய்வ, நீ அல்லாஹ் கிட்ட என்ன துவாவை கேட்ப அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன்னார். யா அல்லாஹ், எனக்கு சுவனத்தை கொடு, நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து வை அப்படிங்கிற பிரார்த்தனையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சிரிச்சிட்டு சொல்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட, இதையே தான் நானும் முஆதும் கேட்போம். எங்களுடைய துவா
துவாவுடைய மையப்புள்ளியும் இதுதான். சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். இதுதான் எங்களுடைய துவாவுடைய மையமும். ஆனால் அந்த துவாவை சுற்றி நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை என்ன செய்கிறோம், மேலதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மட்டும்தான் இது மையமான பிரார்த்தனையா? அப்படி இல்லை தானே. உங்களுக்கும் எனக்கும் பிரார்த்தனையுடைய மையம் என்னதுன்னா சொர்க்கத்தை அடைகிறது தானே. நம்மளுடைய இலக்கு இதுதானே. அப்போது சொர்க்கம் போகணும், அல்லாஹுடைய தண்டனையிலேருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு. அப்போது இந்த இலக்கை அடைகிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தராங்க. அந்த பிரார்த்தனையை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன பிரார்த்தனைனா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடு, என்னை சுவனத்தில் நுழையச் செய். வ அஜிர்னி மினன்னார், இன்னும் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்து வை அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பிரார்த்தனை செய்கிறதால நம்மளுக்கு என்ன நடக்குது, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, சுபஹானல்லாஹ், இது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயமா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பூமியில் ஒரு மனிதர் யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடு அப்படின்னு சொல்லி 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை பிரார்த்தனை செய்தால், 4வதா ஸ்வர்க்கம் இப்போ அல்லாஹ் கிட்ட அவருக்காக பிரார்த்தனை செய்யுமா, யா அல்லாஹ் இந்த அடியாரை நீ எனக்கே கொடுத்துரு, இந்த அடியாரை நீ எனக்குள்ள நுழைய செய்ன்னு சொல்லுமா. அதே போல் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 3 முறை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்டால், 4வது முறையா நரகம் அவருக்காக அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்குது, யா அல்லாஹ் இந்த மனிதர் எனக்கு வேணாம், இவரை எனக்குள்ள அனுப்பிச்சிடாத அப்படின்னு சொல்லி நரகம் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்குமா. அப்போது நம்ம ரொம்ப சாதாரணமாக யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி இந்த துவாவை செய்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி அல்லாஹ் எவ்வளோ ஒரு மகத்தான நிகழ்வை வச்சுருக்கான். நம்ம எதை கேட்குறோமோ அந்த பொருள் நம்மளுக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுது. நம்ம எந்த பொருள் வேணான்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த மனிதரை ஏன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாதுன்னு சொல்லி நம்மளுக்காக பிரார்த்தனை செய்து சுப்ஹானல்லாஹ். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு நாளும் கடப்பதில்லை, சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ் கிட்ட உரையாடாமல் எந்த ஒரு நாளும் கடப்பதில்லை. அது என்ன உரையாடுது அப்படின்னு பாருங்களேன். சொர்க்கம் அல்லாஹ் கிட்ட சொல்லுமா ஒவ்வொரு நாளும், யா அல்லாஹ் என்னுடைய சுவனத்தில் உள்ள கனிகள் எல்லாம் கனிஞ்சிருச்சு, என்னுடைய அருவிகள் எல்லாம், எனக்குள்ளே இருக்க அருவியும் நிறைந்து வழிந்து ஓடுது, நான் என்னுடைய நண்பர்களை பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன், யா அல்லாஹ் எனக்கான அன்பர்களை என்னிடம் கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுமா, அல்லாஹ் கிட்ட உரையாடுமா. நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் என்னுடைய வெப்பம் அதிகரிச்சிருச்சு, என்னுடைய நெருப்புடைய தன்மை இன்னும் ஆழமாயிருச்சு, நான் என்னுடைய எரிக்கிற தன்மையும் அதிகரிச்சிருச்சு, எனக்கான மனிதர்களை நீ என்னிடம் கொண்டு வந்து சேர் அப்படின்னு சொல்லி கேட்குமா. அப்போது ஒவ்வொரு நாளும் சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ் கிட்ட பேசுது. சரி, நம்ம இது ரெண்டையும் அல்லாஹ் கிட்ட கேட்குறோமா? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொர்க்கத்துடைய பரிந்துரையை எதிர்பார்த்து அல்லாஹ் கிட்ட கேட்குறோமா? யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து வை அப்படின்னு சொல்லி நரகத்துடைய பரிந்துரையை எதிர்பார்த்து அல்லாஹ் கிட்ட நம்ம இந்த துவாவை செய்யக்கூடியவங்களா இது நாள் வரைக்கும் இருந்திருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த துவாவை கேட்குறதால என்ன நடக்க போகுது? யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்ததால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவானா? யா அல்லாஹ் எனக்கு நரகம் வேண்டாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறதால அல்லாஹ் நம்மளை நரகத்தை விட்டு தூரமாக்கிடுவானா? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடுன்னு நம்ம தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கும் போது அல்லாஹ் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வர்க்கத்துக்கு நம்மளை கூட்டி செல்லக்கூடிய காரியங்களை இப்போ செய்ய வைப்பான். ஒவ்வொரு நன்மைக்கான சூழலை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்துவான். அந்த ஒவ்வொரு நன்மையாக நம்ம பிடிச்சு நம்ம போய் சொர்க்கவாசிகளாக மாறுவோம். யா அல்லாஹ் எனக்கு நரகம் வேண்டான்னு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் பொழுது ஒவ்வொரு பாவமான செயல்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மளை தூரமாக்குறான். ஒரு பொய்யாக இருக்கட்டும், ஒரு புறமாக இருக்கட்டும், மோசடி பண்ணுறதா இருக்கட்டும், மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அநியாயம் செய்கிறதா இருக்கட்டும் சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை தூரமாக்கி இறுதியாக நம்ம நரகத்தை விட்டே அல்லாஹ் நம்மளை தூரமாக்குறான். அப்போ இதுதான் இந்த துவாவுடைய விளைவாக இருக்குது.
அதே போல் அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா சொர்க்கத்தை படைச்சிட்டு வானவர்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறானா, நீங்கள் போய் சொர்க்கத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு வந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா, யா அல்லாஹ், சொர்க்கம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சுகமாக இருக்குது. இது மட்டும் இந்த மனிதர்களுக்கு தெரிஞ்சால் எல்லாருமே சொர்க்கத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடுத்த அல்லாஹ் நீங்கள் நரகத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நரகத்தை போய் பார்த்துட்டு வந்து அல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நரகம் ரொம்ப கடுமையாக இருக்குது, ரொம்ப மோசமானதாக இருக்குது, இங்கே ஒரு மனிதர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப அல்லாஹ் சொல்லுவானா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, இப்போது சொர்க்கத்துக்கு போகிற பாதையை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த பாதையை பார்த்துட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், சொர்க்கம் ஈஸியாக இருக்குது, ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற பாதை ரொம்ப கடினங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் நிறைஞ்சதாக இருக்கே, இதையெல்லாம் தாண்டி இந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியானவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இப்போ போய் நரகத்துக்கு போகக்கூடிய பாதையை பார்த்துட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் நரகத்துக்கு போகிற பாதையை பார்த்துட்டு வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், நரகம் ரொம்ப கடுமையானது, அதுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நரகத்துக்கு போகிற பாதை ரொம்ப ஈஸியாக இருக்குது, இலகுவான விஷயங்களும் சொகுசு மனோ இச்சைகளும் நிரம்பியதாக இருக்குது. அப்போது இதில் தான் எல்லா மனிதர்களும் போவாங்க போல், நரகத்துக்கு அதிகமான மனிதர்கள் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த 2 இடத்துல எந்த இடம் நமக்கான இடமா இருக்க போகுது? கடினமான பாதை வழியாக பயணித்து மாளிகையை அடைய போகிறோமா, இல்லை இலகுவான பாதை வழியாக பயணித்து படுகொலியில் விழப்போகிறோமா அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த பிரார்த்தனை தான் இப்போ நம்மளுக்கு தீர்மானித்து கொடுக்க போகுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி தினமும் 3 முறையாவது, குறைந்தது 3 முறையாவது இந்த துவாவை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ், எனக்கு சுவனத்தை கொடு, சுவனத்தில் என்னை நுழையச் செய், வஅஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ், என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து வை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.